சார் ஞானசேகரன் தீர்ப்பு வந்துருச்சு. இந்த ஞானசேகரன் சொல்லும்போதே கூட ஒரு வார்த்தை பயங்கர ஃபேமஸ், யார் அந்த சார். யார் அந்த சார், யார் அந்த சார்னு ஒரு ஃபேமஸாக இருந்தது. இது கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இல்லையா? டிசம்பர் மாதம் 24 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இது. ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதியே உங்களுக்கு வந்து இந்த கேஸை பற்றி வெளில பேச ஆரம்பிச்சது. 25க்கு அப்புறம் தான் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, குறுகிய காலத்தில் முடித்ததே மிகப்பெரிய விஷயம். இல்லை, எதுக்காண்டி இந்த குறுகிய காலம்? இப்போ 5 மாதம் குற்றச்சாட்டு வந்துருச்சு இல்லை, அதுக்காண்டி ஒரு குறுகிய காலத்தில் முடிச்சிட்டாங்க. இல்லை பரவாயில்ல, எந்த காரணமாக இருந்தாலுமே ஒரு 5 மாதத்தில் ஒரு தீர்ப்பு, ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறதே இந்திய நீதித்துறையில் பெரிய விஷயம். பல்வேறு வழக்குகள் தெரியும், வருடக்கணக்காக. பொள்ளாச்சி கூட இப்போ ரீசெண்டாக, அதுக்கு பொள்ளாச்சியே உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு நடந்து? பொள்ளாச்சி நடந்தே 5-6 வருஷத்துக்கு ஆச்சு. அதுக்கு இப்போ தான் தீர்ப்பு வந்தது. அந்த நிலையில் ஒரு 5 மாதத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது எப்படி பார்க்குறது சார்? இந்த தீர்ப்பு 5 மாதத்துக்குள்ள வருதுங்கும் போது நம்ம எப்படி அரசியல் ரீதியாக இப்போ இவங்கள இல்லை நிறைய உங்களுக்கு இல்லை இப்போ நிறைய, அதாவது முன்பு மாதிரி சமூக ஊடகங்களோட வளர்ச்சிலாம் முன்பு இல்லாமல் இருந்தது. இப்போ இருக்கு. நிறைய மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரசியல்வாதி மாறிட்டாங்க பார்த்தீங்களா, யார் அந்த சார், அவங்க ஒரு டேக்கை வச்சுக்காங்க. ஒரு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேஷ்டேக் போட, யார் அந்த தம்பி, இந்த மாதிரி ஆரம்ப நேரத்தில் அது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் இருக்கு இல்லையா, அந்த பாலியல் ரீதியான வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே இதே போன்று குறுகிய ரீதியில் செயல்பட்டு தீர்ப்பு வந்தால் அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, முகம் தெரியக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. இது எல்லாமே இருக்குது. அனைத்தையும் கணத்தில் கொண்டு இதில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த பொள்ளாச்சி இதுலேயும் அரசியல் சம்மந்தப்பட்டது. இல்லை, இதுலேயும் பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ட்ரவர்சியாக போச்சு இல்லை, எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் இந்த வழக்கோட ஆரம்பத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு அத்துமீறி நுழைந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு ஞானசேகரன் என்பவர். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அடுத்தவர் உள்ள புக முடியாத ஒரு கேம்பஸுக்குள்ள ரொம்ப சர்வசாதாரணமாக ஒருத்தர் வந்துட்டு போறாருன்னா அவருக்கு அரசியல் பின்புலம் இருக்கா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. பத்திரிகை கூட இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் வந்து அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த வழக்கில் வந்து பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு, தண்டனை வரும்போது டீட்டெயிலாக தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அதான் இப்போ அதான் இந்த 6 கேஸோட ஆரம்பம் இதுதான். அதில் வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தருடைய பேரெல்லாம் வந்து பேசப்பட்டது. நம்ம தான் மறைச்சு வச்சுருவோம். இபிஎஸ் வந்து இன்னும் தண்டனை, இந்த தீர்ப்பே வந்து முழுமையாக இல்லை, பல பேர் மறைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த தண்டனை இதில் வந்து அந்த பெண் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டார். அது வந்து இப்போ நிரூபணம் ஆயிருக்கு.